கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும்போது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப்போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்கா பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கின்றீர்கள். இவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாக அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைவருமாயிருக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. අපගේ අවශ්‍යතාවයන්ට අනුව දේව අභිමතය පරිදි අපේ වස්සුව රැස් ඊටත් වඩා ස්වර්ගීය වස්සුව රැස් කිරීමට අපි වෙහෙසෙමු. මෙලොව වස්සු භෞතික සම්පත් புனித அன்னம் மாலை தேடி நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து நாம் மீண்டும் ஒரு முறை இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். எமது தாயின் மூலமாக இறைவனை வேண்டுவதற்காக. எவ்வளவுதான் செல்வங்களை சேர்த்தாலும், எவ்வளவுதான் அழகான வீடுகளை கட்டினாலும், எவ்வளவுதான் பெறுமதியான வாகனங்களை எடுத்தாலும், எமது வாழ்க்கையின் இறுதியிலே இவற்றை நாம் கொண்டு செல்வதில்லை. மாறாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் இறந்த பின்பு 2-3 நாட்கள் அவனை வீட்டில் வைத்திருப்பார்கள். அதன் பின்பு அவன் எவ்வளவு செல்வம் சேர்த்து கஷ்டப்பட்டு கட்டி அந்த வீட்டிலே அவனை 3 நாளுக்கு மேல் வைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இது கூடாது, அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். இவ்வாறுதான் மனித வாழ்வை இருக்கின்றது. ஆகவே இந்த வாழ்க்கையானது ஒரு தற்காலிக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் நிரந்தரமாக வாழப்போவதில்லை. தற்காலிக வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முடிகின்றது. அந்த வாழ்க்கை முடிந்தபின் இன்னொரு வாழ்க்கை தொடங்குகின்றது. அந்த வாழ்க்கையை நாங்கள் என்றும் இறைவனுடன் வாழப்போகின்றோம். அதுதான் முடிவில்லா வாழ்வு. அன்பார்ந்த சகோதரர்களே, அமைதிக்காகவும் மனநிறைவுக்காகவும் இத்திருத்தலம் நாடி வந்திருக்கும் உமது அடியார்களை கண்ணோக்கி பாரும். இவ்யாத்திரை காலத்தில் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்து மன்னித்து அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு உறவின் சமூகமாக வாழ்வதற்கு வேண்டிய நல்லுள்ளத்தை அனைவருக்கும் அளித்திட வேண்டும் என்று
கஷ்டப்படுபவர்களின் சகாயமே. நாங்கள் இவ்வுலக துயரம் தாண்டி வந்தோம். வெயில் பிணி பாராது ஓடி பாதம் நோக்கி ஓடி வந்தோம். பசி துன்ப துயரங்கள் தாங்காமல் பதறி ஓடி வந்தோம் தாயே.